அலி ரலியல்லாஹு அவங்க மேலே பாசம், அஹ்லு பைத் மேலே பாசம். அஹ்லு பைத் மேலே பாசத்தின் வெளிப்பாடு தான் நாங்கள் வந்து முஆவியா அவங்களை திட்டுறோம், இப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அஹ்லு பைத் சார்ந்தவங்களும் ஆதரிக்கல. அஹ்லு பைத் முஆவியாவோட ஆட்சி காலத்துலேருந்து முஆவியா அவங்களுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சா, முஆவியா அவங்களை திட்டுறது அப்படிலாம் நடக்கலை. அப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. ஆனால் பெருமளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அனுசரித்து தான் போயிருக்கிறாரு. அப்போ அனுசரித்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டுக்காமல் விடுறது. அப்போ இது குறித்து அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்களே, என்னை குறித்து வரம்பு மீறி புகழ்ந்து ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும், என்னை குறித்து வரம்பு மீறி இகழ்ந்து ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ முஆவியா அவங்கள வந்து வரம்பு மீறி வந்து இகழ்றது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஏன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அந்த சிறப்புகளை சொல்லியே அவருக்கு இஸ்லாத்துக்கு உள்ள தொடர்புகள் என்ன, இதெல்லாம் தெளிவாக பேச முடியும். இந்த தெளிவாக பேச முடியக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு முஆவியா அவங்கள திட்டி தான் அலியுடைய சிறப்புகளை சொல்லணும் இப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலைப்பாடெல்லாம் மோசமான விஷயம். என்னோட இப்னு அப்பாஸ் அவங்க கூட சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ்ட சில சிரியாவாசிகள் வந்து அலி அவங்கள வந்து திட்ட சொல்லி சொல்கிறாங்க, அலி அவங்கள கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த விஷயம். அப்போ மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 10க்கும் மேற்பட்ட சிறப்புகளை கொண்டவர் இவர் எப்படி நம்ம திட்ட முடியுங்கிற கருத்தில் வந்து இப்னு அப்பாஸும் மறுத்துறாங்க. இது வந்து முஸ்னத் அகமதில் வந்து 2903 இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்குரிய சிறப்பு தனி. அலி ரலியல்லாஹு அன்ஹு நிறைய சிறப்புகள் இருக்குது, அதை நம்ம பேசிட்டு அழகாக போக முடியும் அவங்க சிறப்புகளை குறித்து. முஆவியா அவங்கள வந்து மட்டப்படுத்தி தான் அலி அவங்கள உயர்த்தணுமா? அப்படி எந்த தேவையும் இல்லையே. அப்போ தேவையே இல்லாத ஒரு விஷயம் தேவை மாதிரி காட்டி நாங்கள்லாம் அலி அவங்களுடைய அணி, நாங்கள் வந்து அஹ்லு பைத்தை சார்ந்தவங்க, ரசூல் அஹ்லு பைத்தில் குறித்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க, முஆவியாவை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படிங்கிற மாதிரி கோஷ்டி மோதலை உருவாக்குவது இது அனுமதிக்கப்பட்ட செயலா? இது ஹலால் கிடையாது, இது ஹராம். இது ஹராமான விஷயங்களை எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது குறித்து பார்த்தீங்கன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் கூட சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த சமுதாயத்திலேயே பேசி தீர்த்துக்கிட்டாங்க. முஆவியா அவங்க வந்து சொல்கிறாங்க, அலி அவங்களை விமர்சிக்குமாறு எனக்கு உத்தரவிட்டாங்க. யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ். சொர்க்கவாசிகளை 10 பேர்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த நபர்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த மாதிரி வந்து முஆவியா அவங்க வந்து உத்தரவிட்டாங்க, நீ அபூ துராப் அவங்கள ஏச மறுப்பதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அலி அவங்கள பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, 3 விஷயத்தை சொன்னாங்க. அந்த 3 விஷயத்தை இன்றைக்கும் நான் நினச்சி பார்க்குறேன். முஆவியா அவங்க சொன்ன உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்டுக்கிட்டு அலி அவங்கள திட்டினாங்களா? அப்படிலாம் திட்ட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அலி ரலி விமர்சிக்க கூட யாருக்கும் தகுதி கிடையாது. அது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணதுனால தான் சில இமாமுல் பாடத்தில் போடும்போது கர்ரமல்லா வஜுஹு அப்படின்னு போடுவாங்க. அல்லாஹ் அவருடைய முகத்தை வந்து மேன்மைப்படுத்துவானாங்க, கண்ணியப்படுத்துவானாங்கன்னு சொல்லி நசை இமாம் வந்து அலி அவங்களுக்கு பக்கத்தில் போடுற அலி இல்லாமல் போடாமல் கர்ரமல்லா வஜுஹுன்னு சொல்லி எதுக்கு போடுறாங்க? அப்போ திட்டக்கூடியங்க இருந்தாங்க. அப்போ அதையெல்லாம் இப்போ சஹாபாக்கள் யாரையும் ஆதரிக்கலை, சஹாபாக்கள் யாரையும் இந்த மாதிரி பின்னாடி திட்டிக்கிட்டுலாம் இல்லை. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, முஆவியா அவங்க வந்து அலி அவங்களை ஏன் திட்ட மாட்டேங்கும் போது 3 விஷயத்தை நான் வந்து பார்க்குறேன், அதனால் நான் ஏச மாட்டேங்கிறாங்க. அந்த 3ல் 1 என்கிட்ட இருப்பது கூட அரிய செல்வமான சிவப்பு ஒட்டகம் எனக்கு இருப்பதை விட பிரியமானது. அந்த 3 விஷயம் என்னென்னா, 1 அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்காக புறப்படும் போது மதீனாவில் அலி அவங்கள வந்து தனக்கு பிரதிநிதியாக விட்டுட்டு போனாங்க. அப்போ அலி அவர் அல்லாஹ்வின் தூதரே, பெண்களும் குழந்தைகள் கவனித்துக் கொள்வதற்காக என்னை விட்டு செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தபூக் போரில் அலி கலந்துக்கல, உள்ளூரில் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இறை தூதர் மூசாவிடம் ஹாரூனுக்கு இருந்த அந்தஸ்தில் என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா? அப்போ மூசா நபி அல்லாஹ்ட்ட உரையாடுறதுக்காக தூர் சீனா மலைக்கு போகும்போது அந்த சமுதாய மக்களுக்கு வந்து பிரதிநிதியாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் இருந்தாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காட்டி, ஹாரூன் வந்து அதாவது மூசாவுக்கு ஹாரூன் இருந்த அந்தஸ்தில் இருக்க நீங்கள் விரும்பலையா? ஆயினும் ஒரு வேறுபாடு, எனக்கு பின் நபித்துவம் இல்லை சேர்த்தி ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்போ இதை கொண்டு வந்துடக்கூடாது. எப்படி வந்து ஹாரூன் நபி இருந்தாங்கல்ல, நபி தானே, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மூசாவுக்கு வந்து ஹாரூன் வந்து எப்படி இருந்தாரோ அது மாதிரி
அதை ரசூலை சேர்த்தியே சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி நபித்துவம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர் நாளில் நான் இஸ்லாமிய சேனையின் ஒரு கொடியை ஒரு மனிதனுக்கு கொடுக்க போகிறேன், அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிக்கிறார், அவரை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நேசிக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அந்த மனிதர் நாம இருக்க வேண்டும் என்ற ஆசையில் நாங்கள் எங்கள் தலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உயர்த்தி காட்டினோம். உமர்லேயும் சொல்கிறாங்க இந்த செய்தி வேற ஒரு அறிவிப்பில், நான் அந்த அன்னைக்கு தலைமை பதவி ஆசைப்பட்டேன், என்கிட்ட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடியவங்க, அப்படிப்பட்ட மனிதர் நாமளாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்க வந்து அழைத்து வாருங்கள்னு சொன்னாங்க. அப்போது அலி அவங்க வந்து அழைத்து வரப்பட்டாங்க. அப்போது அவங்களுக்கு கண்வழி இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உமிழ்ந்து எச்சியில் உமிழ்றாங்க. கண்வழியை குணப்படுத்தி விட்டு கொடியை அவரிடம் கொடுத்தார்கள். அவர்களுக்கு அந்த போல் அல்லாஹ் வெற்றி அளித்தான். இந்த இடத்துல ஒரு ரெண்டாவது சிறப்பு சொல்கிறோம். மூணாவது வந்து வாருங்கள் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் அழைப்போம். அந்த மூணாவது சூறால 61வது வசனத்தை வந்து ஓதி காட்டுறாங்க. அந்த டைமில் வந்து அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் அழைத்து இறைவா இவர்கள் தான் என் குடும்பத்தார் என்று சொன்னார். இந்த 3 சிறப்பு இருக்குல்ல, அதெல்லாம் நான் ஏச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் என்ன அப்படின்னா, முஆவியா அவங்கள திட்டுவது நமக்கு கடமை இல்லை, ஈமானோடு சம்மந்தப்பட்ட அம்சம் கிடையாது. முஆவியா அவங்க வந்து அலி அவங்கள திட்ட சொல்லும் போது கூட சஅத் இப்னு வக்கீஸ் என்ன சொல்கிறாரு, அவங்கள்ட்ட இந்த சிறப்பு இருக்குன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திட்டியிருப்பாங்களா? திட்ட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு கோபத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்குது. அதெல்லாம் சுட்டி காட்டும் போது, உரிய நடவடிக்கை சுட்டி காட்டும் போது அவங்க உயர்ந்த குணம் உள்ளவங்க எல்லாரும் மாறுவாங்க. முஆவியா அவங்க மட்டும் இல்லை, அலி ரலியல்லாஹு ஒரு தவறு செய்யும் போது கூட இப்னு அப்பாஸ் வந்து சொல்கிறாங்க, அலி ஒரு கூட்டத்தை எரிச்சிடுறாங்க, மதம் மாறியும் எரிச்சிடுறாங்க. அப்போ வந்து இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இப்னு அப்பாஸ் வந்து சொன்ன செய்தி வந்து அவரோட சுட்டி காட்டப்படுது அலி அவங்ககிட்ட, அல்லது நேரடியாக இப்னு அப்பாஸ் சொன்னதாகவும் இருக்குது. அப்போ அலி என்ன சொன்னாங்க, இல்லை நான் ஹலீஃபா, நான் செஞ்சது சரின்னு சொன்னாங்க, இல்லை இப்னு அப்பாஸ் சொன்னது உண்மைதான் அப்படின்னாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா நமக்கு வந்து மார்க்கத்தின் வழிகாட்டுதல் என்ன, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது மட்டும்தான் சொர்க்கத்துக்கு வந்து அழைத்து செல்லும். இந்த வரலாறு தெரியாமல் மௌத்தா போயிட்டோம், ஈமானில் குறைவு ஏற்படுமா, ஈமானில் குற்றம் வருமா, இஸ்லாத்துக்கு வந்து நம்ம அநீதி இழைச்சிட்டோமா, இந்த வரலாறு நம்ம பேசலை, சிஃபின் போரை பற்றி பேசலை, ஜமல் போரை பற்றி பேசலை அப்படின்னா அல்லாஹ் மறுமையில் குற்றம் பிடிப்பானா? குர்ஆனை வந்து பற்றி பிடிக்கல அப்படின்னா அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். தூதருடைய வழிமுறை பின்பற்றல அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். இந்த வரலாறை பேசலைன்னா குற்றம் பிடிப்பான் எங்கேயாவது இருக்குதா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு குர்ஆன்லேயும் ஹதீஸில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. குர்ஆனை பற்றி பிடிக்கணும், நபி வழியை பற்றி பிடிக்கணும், இல்லைன்னா மறுமையில் நரகங்கிற கருத்தில் நிறைய ஆயத்துகள் இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. இந்த வரலாறு பேசலைன்னா நீங்கள் குற்றவாளி, இந்த வரலாறு மறைச்சிட்டீங்க, நீங்கள் குற்றவாளி, நரகத்துக்குரியவங்க இப்படிங்கிற கருத்துப்பட எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் இருக்குதா, ஏதாச்சும் ஆயத்து இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த வரலாறு பேசக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு நம்ம தெளிவாக மீண்டும் சொல்கிறோம், இந்த வரலாறை சொல்லி சமுதாயத்தில் பிளவையும் பிரிவினையும் உண்டாக்காதீங்க. இந்த பிளவையும் பிரிவையும் உண்டாக்கி விட்டுட்டு நாங்கள் இருக்கிறதான சொல்கிறோம், உள்ளது தானே சொல்கிறோம் இப்படின்னு சொல்லி இங்கே தப்பிச்சுக்கலாம், இங்கே வந்து நவுந்து போய்க்கலாம், இங்கே கலண்டு போய்க்கலாம், மறுமையில் மாட்டிக்குவோம். மறுமை அழியிறல வந்து நின்று பேசுனாங்கன்னா எப்படி பேசுவாங்க? ஆமாம், இந்த வரலாறை பேசி என்னோடய புகழை உயர்த்திட்டீங்க, என்னுடைய பெருமையை கூறிட்டீங்க இப்படின்னு சொல்ல போகிறாங்களா? ஜுபைர் அவங்கள கொலை சொன்னவங்க என்ன பண்ணுறாங்க? சபிக்கிறாங்க, அலிரலை சபிக்கிறாங்க, நாசமாக போகட்டும், இப்னு ஜுர்முஸ் நாசமாக போகட்டும், நரகத்துக்கு போட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்னு ஜுர்முஸ் யார்? அலியும் ஆதரவாளர். அலியின் ஆதரவாளர் செஞ்சது எல்லாமே சரின்ட்டுருவாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்னு ஜுர்முஸ் நரகத்துக்கு தான் போவான் அப்படிங்கிறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களை வந்து கொலை பண்ண இப்னு ஜுர்முஸ் நரகத்துக்கு தான் போவான்னு சொல்லி அலி ரலியல்லாஹு சொன்ன செய்தி முஸ்னத் அகமது ஏறக்குறைய 4-5 இடங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து அலி அவங்களுடைய சாபத்துக்குரிய மக்களை மாறிடாதீங்க. ஏன்னா சமுதாயத்தை ஒன்றிணைப்பது தான் நம்ம மீது கடமை. ஒரு நடந்த வரலாறுல உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்கும். இந்த வரலாறை சொல்லி ஒன்றுபட்ட ஒரு சமுதாயத்தை உடைப்பது ஹராமு. ஹராமான வேலையை செஞ்சுக்கிட்டு ஏதோ சமுதாயத்தில் பெரிய வந்து திட்டங்கள் போட்டுட்டோம், பாடங்கள் நடத்திட்டோம், விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம், வரலாற்றை அறிஞ்சிக்கிட்டோம், வரலாறு அறிவது கடமை, வரலாறு அறிவது எப்படி, இப்படி பேசிட்டதுனால சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது.
இது மணப்பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி வரலாற்றை பேசிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அலி ரலியை வந்து கையை பிடிச்சி சொர்க்கத்துக்கு வழி கூட்டிகிட்டு போயிடுவாங்க நினச்சிக்கிட்டாங்க. இது ஒரு காலத்தில் நடக்காது, இன்ஷால்லா நடக்காது. இது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது தான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது, இதுதான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். இந்த மாதிரி கலப்பட வரலாற்றை பேசி சமுதாயத்தை பிளவுபடுத்தி குற்றவாளி ஆகாதீங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அன்பா நம்ம கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி